Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் குற்றச்சாட்டு. பாஜக அரசின் தேர்தல் நேர ஸ்டண்ட் கூட தமிழ்நாட்டிற்கு இல்லை என்றும் விமர்சனம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜக தந்திரமாக இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. திண்டிவனத்தில் சாலை வலம் சென்ற முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு வரவேற்பளித்த மக்கள். திண்டிவனத்தில் என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தின் இணையதளத்தை தொடக்கி வைத்தார் முதல்வர். உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தின் கீழ் புதிய இணையதளம் உருவாக்கம். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணியை வலுப்படுத்துவது, தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முதியோர் உள்ளிட்டோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. கல்விக் கடன், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் உட்பட அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியீடு. ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அதிமுக அறிவிப்பு. வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். விஜய் மக்களையும் பார்ப்பதில்லை, தொலைக்காட்சியும் பார்ப்பதில்லை. விஜயை முதலில் செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிலளி. அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தாவேகா ஒரு அசெம்பிள் ஆகாத என்ஜின். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம். இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகலை. அசம்பிள் பண்ணாதானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் அசம்பிள் ஆனால் தான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஜயை மக்கள் இன்னும் நடிகராகவே பார்க்கிறார்கள். தாவேகா கூட்டத்தில் விஜய் நடனமாடியது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு பதில்.
ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில். பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸர் அப்படி தான் பார்க்குறாங்க. சேலத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக மேலும் ஒரு இடத்தை குறிப்பிட்டு விண்ணப்பம். மகுடஞ்சாவடியை தொடர்ந்து மாநகர எல்லைக்குட்பட்ட சீலநாயக்கன்பட்டியில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்பு. தமிழகத்தில் 3வது கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டாலும் விஜய்க்கு 18% வாக்குகள் கிடைக்கும் என பிரவீன் சக்கரவர்த்தி கணிப்பு. தாவேகா ஒரு 3வது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டில். தனிப்பட்ட முறையில் 17-18% மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளும். தன்னிடம் தரவுகள் இருப்பதாக காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி பிரத்யேக பேட்டி. அதிமுகவோட அதிகமாக தனிப்பட்ட முறை, கூட்டணின்னு சொல்லல, தனிப்பட்ட முறையில் அதிமுகவோட அதிகமாக தாவேகா தனிச்சு நின்னாலே 18% மேல வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அதிமுகவோட அதிக வாக்குகள், அதிமுகவோட அதிகம். இப்போ லேட்டஸ்ட் கருத்து கணிப்பு. சென்னையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு. வணிகர்கள், மீனவர்கள், மாணவ சங்கங்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்ட கனிமொழி தலைமையிலான குழு. கூட்டணி தொடர்பாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி விளக்கம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் அறிவிப்பார் என்றும் பதில். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் சீட் அலோகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார்கள். இல்ல இதுவரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. அதனால நான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. அது முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கிறது தேமுதிக? வெகு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டேன். நெல்லையப்பர் கோவில் விருந்தில் நாடோடி பழங்குடியின குழந்தைகளுக்கு அனுமதி மறுப்பதுதான் சமூக நீதி அரசா என தமிழிசை கேள்வி. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சமபந்தி விருந்தில் யாரையும் புறக்கணிக்கவில்லை. தவறான தகவல் பரப்பப்படுவதாக நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் விளக்கம். மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா அளித்த புகாரில் உண்மையில்லை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ பதில் மனு தாக்கல். ஒன்றுமே இல்லாத வழக்கிற்கு ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டதாக நீதிபதி வேதனை. தவறு செய்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி உறுதி. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை.
வெள்ளி விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை. SIR பணிகளுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதிட்டார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. 2 நாட்களில் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் ஆணை. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் பியூஷ் கோயல் விளக்கம். ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி. மக்களவை ஒத்திவைப்பு. फरवरी 2025 में अमेरिका यात्रा के बाद से Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.